ஆதிரை அவர்கள் மேல வைத்த பெரிய குற்றச்சாட்டா மக்கள் பார்க்கறது அப்படின்னா, ஆதிரை அவர்கள் எஃப்ஜே தம்பியோடவே சுத்திட்டு இருந்தது. இதை பத்தி உங்களுக்கு இப்போ அந்த வீட்டுக்குள்ள போறதுக்கு உங்களுக்கும் எஃப்ஜேக்கும் தனித்தனியா சம்பளம் கொடுத்துருக்காங்கன்னு நான் நம்புறேன். ஓகேவா? ஒரு ஆடியன்ஸா எங்க பெர்ஸ்பெக்டிவ்ல இவங்க 2 பேரும் ஒன்னாவே இருக்காங்க. இந்த லவ் கண்டென்ட்னு உங்களுக்கு சொல்றாங்க. இது லவ் கண்டென்ட்டா, இது என்ன கண்டென்ட்னே தெரியல அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க் இருந்துச்சு. இது என்ன கண்டென்ட்? நீங்க இல்லையே, நீங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஏதோ மால்ல பார்த்தேன், எனக்கு பிடிச்சது, அவருக்காக தான் பிக் பாஸ் வந்தது மாதிரி ஒரு குற்றையாச்சு. அதான் மேபி நீங்க வந்து கமிட்டடு, நான் எனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்க, அவருடைய தாட் ப்ராசஸ்ல ஓகே அடுத்தவங்களுடைய கேர்ள் ஃப்ரெண்டோட நம்ம ஒரு லிமிட்ல இருக்கணும் அப்படின்னு தோணி இருக்க வாய்ப்பு இருக்குல்ல. அந்த அளவுக்கு நல்லவரா இருந்திருந்தா தோணி இருக்கலாம், தெரியல அந்த அளவுக்கு இருக்காங்களான்னு. அப்படி இருந்தா நல்லவர். என்னோட கேமை பிடிச்சி புரிஞ்சு எத்தனை மக்கள் பார்த்துருக்காங்க, எத்தனை பேர் இப்போ எனக்கு பின்னாடி சப்போர்ட்டிவாக இருக்காங்கங்கிறது எனக்கு தெரிய வருது. ஸோ நான் ஓவராலாக எல்லா மக்களுமே புரிஞ்சுக்கலன்னு சொல்லல, அதை சொன்னேன் நாங்க. ஆனால் வெளியில வந்து பார்த்ததுக்கப்புறம் எனக்கு தெரியுது என்ன புரிதல் ஏற்பட்டு சீரியஸா பாட்டில் மேல பட்ட விஷயத்துக்காக அவர் மீது காலை தூக்குவது கரெக்டா? செகண்ட் வாட்டி பண்ணார். அதான் நீங்க அதுல இல்லாத கிளிப் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு நாங்க மன்னிப்போட கேட்கிறோம். முத்தம் கேட்கிறார், சட்டை போடுவதில்லை. அரோரா அவர்களை மோந்து பார்த்தார். அதாவது அரோரா அவர்கள் வந்து கிட்ட வந்தாலே அப்படின்றார். இது பண்ணுதாங்க, நான் பார்த்த வரைக்கும் அது பண்ணுதாங்க. என்னது பாருக்கு பயங்கர சொத்து இருக்கா, அப்ப இதுக்கப்புறம் பாரு தான். இது பண்ணுதான், எனக்கு இது பண்ணாதான் ஃபீல் ஆகுது. சூப்பர். ஒரு QCயை, ஒரு அதிகாரியை சந்தோஷப்படுத்து, இப்படிதான் ஒரு பெண் வந்து சந்தோஷப்படுத்தி. நான் நிறைய இடத்துல கேட்டிருக்கேன், ஆனா வரலையே. நான் என்னங்க பண்றது, வரலன்னா. கமருதீனுக்கும் உங்களுக்கும் எத்தனை ஜென்மத்து பகை அதை சொல்லுங்க, மக்களுக்கு தெரிஞ்சே ஆகணும். அந்த கதை சொல்லிட்டு இருக்கும் போது நீங்க ஒரு லிப் ஆக்ஷன் பண்றீங்க, அதுக்கு அர்த்தம் என்ன? ஹாய் ஹலோ ஆல், வணக்கம் ப்ரோவோக் நேயர்களே, நான் உங்க ஜோ மைக்கேல். ஸோ இன்னைக்கு நம்ம யாருக்குள்ள இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதிரை. அதாவது இவங்க இன்டர்வியூ தருவாங்களா தரமாட்டாங்களா, ஊர் ஃபுல்லாக எதிர்பார்த்துட்டு இருந்த இன்டர்வியூ இன்றைக்கு அவங்களோட. வணக்கம் ஆதிரை. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சூப்பர். ஸோ பிக் பாஸ் அப்படின்றது ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம். அதில் வந்து சீசன் 7 உங்களுடைய நெருங்கிய தோழி பூர்ணிமா போயிருந்தாங்க. அவர்களுடைய பாதையில் நீங்கள் சீசன் 9 போனீங்க அப்படின்னு நிறையா முடிச்சு அன்றைக்கு வராது. ஸோ அந்த மாதிரி நிறைய ஸ்பெகுலேஷன் வந்துச்சு. அவங்களோட ஃப்ரெண்டு போறாங்க அப்படின்ற மாதிரி நீங்க உள்ள போகும்போது நியூஸ் வந்துச்சு. பிக் பாஸ் ஏன் தேர்ந்தெடுத்தீங்க? நான் ஒரு 3-4 இயர்ஸாக ட்ரை பண்ணுறேன். எனக்கு அட்வென்ச்சரஸாக ஒன்று ட்ரை பண்ணுறதுனா பிடிக்கும் நார்மலாக. ஸோ பிக் பாஸ் இஸ் கைண்ட் ஆஃப் அந்த மாதிரி தான், ஒரு அட்வென்ச்சரஸ் கேம். ஸோ எனக்கு அந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு வெளி உலகத்தோட கனெக்ட் இல்லாமல் ஒரு ஸ்ட்ரேஞ்சர் கூட இருந்து அது எப்படி இருக்குன்னு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். அதே டைம் என்ன இன்னும் வைடர் ரேஞ்ச் ஆஃப் ஆடியன்ஸ்க்கு நான் இருக்கேங்கிறது அடையாளத்தை காட்டிக்கணும். ஏன்னா பிகில் மாதிரி ஒரு பெரிய மாசான தளபதியோட படத்துல இருந்துட்டு பிக் பாஸ், அதாவது மக்களுடைய மனசுக்குள்ள போனோம் அப்படின்ற ஒரு முயற்சியில நீங்க போன மாதிரி தான் நாங்க பார்த்தோம். அது நிறைய எதிர்பார்ப்பையும் வச்சோம். ஓகேவா? ஸோ அந்த எதிர்பார்ப்பை ஆதிரை பூர்த்தி பண்ணாங்களா அப்படின்னா ஆதிரை என்ன சொல்லல? ஒத்துக்கிறீங்க? மக்களோட எதிர்பார்ப்பை நான் பூர்த்தி பண்ணல. ஓகே, ஒத்துக்கிறீங்க. ஹாப்பி, எனக்கு ஆதிரை ஒத்துக்கிட்டது சந்தோஷம். ஓகே, ஸோ இந்த பிக் பாஸ் வீட்டில் மொத்தம் 2 டீம் இருக்குங்க நாங்கள் பார்த்த வரைக்கும். ஓகே, அன்பு கேங்குன்றாங்க, இன்னொன்று வம்பு கேங்குன்றாங்க. இதில் எந்த கேங்கில் ஆதிரை இருக்காங்க? நான் இருந்த வரைக்கும் அன்பு கேங்கில் இருந்தேன். யார் அந்த அன்பு கேங்? அதையும் கனி, எஃப்ஜே, சபரி, கெமி, நானும் இருந்தேன். வம்பு கேங்கில் பாரு, அப்புறம் திவாகர், வினோத், கம்ருதீன், 4 பேர். பாவம், இப்போ அந்த வம்பு கேங்கே பார்ட் 1 பார்ட் 2 ஆயிடுச்சு. ஓகே, இந்த சீசன்ல. ஓ, வம்பு கேங் அப்படியா? வம்பு கேங்கே பிரிஞ்சிருச்சு. அது பாக்குறது இல்லையா? வெளில வந்து பாக்கலையா? பார்த்தேன், நான் லைவ்ல பார்த்தேன். ஆனா அது 2ஆ பிரிஞ்சிருக்குங்கிறதுல எனக்கு தெரியல. ஓ, வினோத்தும் கம்ருதீன் தனியா, பாரு. ஓகே, சூப்பர். பாருங்க, நான் அப்டேட்டடா தான் இருக்கேன். டக்குன்னு அதுதாங்கிறது தெரியல எனக்கு. மெடிக்கல் மிராக்கிள். சரி, ஓகே. ஸோ பிக் பாஸ்ல கனி அக்கா, அதாவது அந்த வீட்டுடைய ராஜமாதா, அன்னபூர்ணி, இந்த மாதிரி பல பட்டங்களை வாங்கியிருக்கவங்களை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? அவங்களுக்கும் உள்ள கெமிஸ்ட்ரி. நான் உள்ள இருந்த வரைக்கும் எனக்கும் அவங்களுக்கும் ஒரு நல்ல ஸ்வீட்டான ஒரு பாண்டிங் தான் இருந்துச்சு.
ஸ்வீட்டான ஒரு பர்சன் தான். உள்ள அந்த ராஜமாதா அது அன்னபூரணி இதெல்லாம் சொல்கிறதுக்கான ரீசன் அவங்க ஃபர்ஸ்ட் வீக்கே அவங்கள குக்கிங்கில் போட்டாங்க. ஒரே காரணம் அவங்க இதுக்கு முன்னாடி குக் வித் கோமாளியில் இருந்தாங்கங்கிறதுக்காக. வேற யாருக்கும் அந்த குக் பண்ணுறதுக்கான ஃபர்ஸ்ட் வீக் வாய்ப்பு போகல, அவங்களுக்கு தான் போச்சு. அண்ட் எல்லாரும் அவங்கள எப்படி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, இவங்க நம்மளுக்குலாம் சமைச்சு போடுறாங்கங்கிறதுக்காகவே இவங்க ஃபைனல் வரைக்கும் வரணும்னு எதிர்பார்த்தாங்கன்னா அது கஷ்டம். அதுக்கு மட்டும் அவங்க வரல இல்லை, கேமுன்னு ஒன்று இருக்குது, பிக் பாஸ் கேமுன்னு. ஸோ அந்த ஒரு இடத்துல வச்சு தான் அவங்கள பார்க்குறாங்க. இவங்க இருந்தால் நமக்கு சாப்பாடு பிரச்சனை இல்லாமல் கிடைச்சிரும்னு. ஆனால் அதுக்கு போகலையே, சாப்பாடு கிடைக்காம இருக்கிறதும் தான் பிக் பாஸோட கேம். அதையும் நம்ம தாண்டி போகணும். யா, அந்த மாதிரி தான் இது பிக் பாஸ்ங்கிறது கைண்ட் ஆஃப் அந்த மாதிரி தான். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் அந்த பர்சன் வந்து சேஃபாக அந்த இருந்துகிட்டே இருந்து லாஸ்ட் வரைக்கும் அவங்க எங்களுக்கு அன்னபூர்ணியாக இருந்துகிட்டே வரணும்னா அது கஷ்டம். பேசிக்கலி நாங்கள் கண்டஸ்டண்டாக போனோம், அவங்க ஏதோ குக்கிங் ஸ்டாஃப் மாதிரி அந்த வீட்டுக்குள்ளே இருக்காங்க. நான் வெளியில் வந்து இப்போ 2 நாளாக பார்த்ததுலையுமே கேமாக அவங்க இன்னும் எதுவுமே விளையாடல. ஓகே, சூப்பர். சரி, ஆதிரை அவர்கள் மேலே வைத்த பெரிய குற்றச்சாட்டா மக்கள் பார்க்கறது அப்படின்னா, ஆதிரை அவர்கள் எஃப்ஜே தம்பியோடவே சுற்றிட்டு இருந்தது. இதை பற்றி உங்களுக்கு உங்க தம்பியா அவரு? ஆமா, ஓகே, சூப்பர், சொல்லுங்க. யா, நான் எஃப்ஜே கனி அக்கான்ற மாதிரி எஃப்ஜே தம்பி ஆயிட்டார் உங்களுக்கு. ஓகே, எனக்கு கனி அக்காவும் இல்லை, எஃப்ஜே தம்பியும் இல்லை. யா, நான் எஃப்ஜே கூட க்ளோஸாக இருந்தேன், அவன் கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணேன், அதெல்லாம் நடந்துச்சு தான், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். எனக்கு அந்த வீட்டுக்குள்ளே எனக்கு எல்லாமே ஷேர் பண்ணிக்கிறதுக்கு, எல்லாமே லைக் வைப் பண்ணுறதுக்கு எனக்கு செட்டான ஒரு பர்சன் எஃப்ஜே. போன 3rd டேலேருந்து நினைக்கிறேன். இல்லையே, நீங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஏதோ மால்ல பார்த்தேன், எனக்கு பிடிச்சிருந்துச்சு, அதெல்லாம் பேசுறீங்க. மால்ல பார்த்தேன், அவருக்காக தான் பிக் பாஸ் வந்தது மாதிரி ஒரு கொட்டை ஆச்சு, அதனால தான் கேக்குறேன். யாருங்க அவருக்காக நான் எங்க பிக் பாஸ் போகணும்? நான் எனக்காக போன பிக் பாஸ். அங்க போனதுல எனக்கு அந்த பர்சனை பிடிச்சி என் கூட கனெக்ட் ஆச்சு, அவ்வளவுதான். மால்ல 2 நாளைக்கு முன்னாடி எதர்ச்சியா அப்ப அவர் பிக் பாஸ் வராருங்கிறதுல எனக்கு தெரியாது, அதையும் நான் உள்ளே சொல்லியிருந்திருப்பேன் நினைக்கிறேன். பிக் பாஸ் வராருங்கிறது தெரியும். சுழல்ல நடிச்ச ஒரு பையன், ஒரு ஆர்டிஸ்ட நம்ம நேர்ல பாக்குறோம்னா ஆப்வியஸா இருக்கும், நல்லா இருக்கானே அப்படின்னு நான் சைட் அடிச்சேன், அவ்வளவுதான். இதுல என்ன தப்புன்னு எனக்கு தெரியல. தப்புனே சொல்றேன், தப்புன்னு எனக்கு தெரியல. ஸோ அதே பர்சனை நான் திரும்ப உள்ள பாக்குறப்போ அந்த பர்சன் கூட நல்லா எனக்கு ஒரு கனெக்ட் இருந்துச்சு. ஸோ அது அப்படியே டிராவல் ஆச்சு, அவ்வளவுதான். மற்றபடி வேற எதுவும் சொல்றதுக்கு இல்லை. ஓகே, சரி. இப்போ அந்த வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு உங்களுக்கும் எஃப்ஜேக்கும் தனித்தனியாக சம்பளம் கொடுத்துருக்காங்கன்னு நான் நம்புகிறேன். ஓகேவா? அப்படி இருக்கும் பட்சத்தில் ஒரு ஆடியன்ஸாக எங்கள் பெர்ஸ்பெக்டிவில் இவங்க 2 பேரும் ஒன்றாவே இருக்காங்க, இந்த லவ் கண்டென்ட்னு ஒன்று சொல்கிறாங்க, இது லவ் கண்டென்ட்டா, இது என்ன கண்டென்ட்னே தெரியல அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க் இருந்துச்சு. இது என்ன கண்டென்ட்? நீங்கள் அது லவ் கண்டென்ட்லாம் இல்லை, அது ஜென்ரலாக என்னோட பிக் பாஸ் லைஃப்னு ஒன்று இருந்திருக்குல்ல, பிக் பாஸ் பீரியட் 20 நாள் தான் இருந்திருக்கேன். 100 நாள் இருந்திருந்தா என்னோட பிக் பாஸ் லைஃப்னு ஒன்று இருந்திருக்கும்ல, பிக் பாஸுக்குள்ள என்னோட லைஃப்ல என்ன நடந்துச்சு, அதுல ஒரு பர்சன், ஒரு பார்ட் தான் எஃப்ஜே. என்ன பார்ட்? அதான் எனக்கு புரியல. அதுதான் சொல்றேன், எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பா இல்ல லவ்வா இல்லனா கிரஷா? அது லவ் கிரஷ்னா என்ன, எனக்கு நிறைய வார்த்தை இருக்குங்க ஏஜென்சில. இல்ல அதுக்கு எனக்கு பிடிக்கும், அதனால அவர் கூட இருக்கேன் அப்படினா எனக்கு பிடிச்சிருந்துச்சு, பர்சனலா கனெக்ட் ஆச்சு, அவரும் என் கூட அந்த மாதிரி தான் இருந்தாரு, எனக்கு ஒரு சப்போர்ட் சிஸ்டமா இருந்தாருன்னு சொல்லலாம், அப்படி சொல்லிக்கலாமா? அந்த ஒரு சப்போர்ட் சிஸ்டம் தான் எனக்கு எஃப்ஜே. அந்த சப்போர்ட் சிஸ்டம்ல அவர் வேணான்னு நிறைய வாட்டி உங்கள்ட்ட சொல்றதையும் எங்களால பார்க்க முடிஞ்சுச்சு. ஆமாங்க, என்ன மேட்டர்னா ஸ்டார்டிங்ல அவரும் என் கூட நல்லா தான் இருந்தாரு, போக போக அவர் வந்து வேணும்னே அதை ரெஜிஸ்டர் பண்ண ஆரம்பிச்சாரு. எனக்கு இப்ப வெளில வந்ததுக்கு அப்புறம் அது அப்படிதான் ஃபீல் ஆகுது. உள்ள 3rd வீக் எண்ட்ல எனக்கு அது ஃபீல் ஆச்சு, ஓகே இவரு நம்மள வச்சு ஏதோ கேம் விளையாடுறாரு. மேபி நீங்க வந்து கமிட்டட், நான் எனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்க, அது சொன்னதுல என்ன தப்பு? அப்படி சொன்னதுனால அவருடைய தாட் ப்ராசஸ்ல ஓகே அடுத்தவங்களுடைய கேர்ள் ஃப்ரெண்டோட நம்ம ஒரு லிமிட்ல இருக்கணும் அப்படின்னு தோணி இருக்க வாய்ப்பு இருக்குல்ல. அந்த அளவுக்கு நல்லவரா இருந்திருந்தா தோணி இருக்கலாம், தெரியல அந்த அளவுக்கு இருக்காங்களான்னு. அப்படி இருந்தா நல்லவர் இல்ல, அந்த அளவுக்கு அப்படிதானங்க எல்லாரும் பாக்குறாங்க. இந்த பையன் பாரு அந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்டுக்காக யோசிக்கிறான், இவன் எவ்வளவு நல்லவன், இவளுக்கு அறிவில்லையா பின்னாடியே போறாங்கிறது தானே வந்துட்டு இருக்கு. நான் எல்லாமே பாத்துட்டேன். சோ நான் அதை வச்சுதான் சொல்றேன். நான் என்ன சொல்றேன், தப்புன்றீங்களா ரைட்ன்றீங்களா? எது தப்பு? அந்த மாதிரி மக்கள் நினைக்கிறது தப்புன்றீங்களா ரைட்? ஒரு பட்சமா பார்த்து நினைக்கிறது தப்புன்னு தான் சொல்லுவேன். சோ நான் இதுதான் நான் சொல்றேன், ஒரு இடம் அந்த ஒரு பர்சன் உங்ககிட்ட நான் வந்து பழக ஆரம்பிக்கிறேன்னு வைங்க, எக்ஸாம்பிளுக்கு
நீங்க எனக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோனோ, நீங்களும் என்கிட்ட அந்த மாதிரி பழகாம ஸ்டார்டிங்ல இருந்தே நீங்க என்கிட்ட ஒரு மாதிரி ஸ்ட்ரிக்டா இதுதான் நான் இருந்திருந்தீங்கன்னா நான் உங்ககிட்ட வரவே மாட்டேன். எந்த லிமிட்ல இருக்கணுமோ அப்படி இருந்திருப்பேன். நீங்க எனக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் கொடுக்க போய் நீங்களும் நான் எப்படி உங்ககிட்ட இருக்கணும் அது மாதிரி நீங்களும் என்கிட்ட இருக்க போனாதானே அந்த ஒரு பாண்டே கிரியேட் ஆகும். இல்லைன்னா அந்த இடத்துல பாண்டே கிரியேட் ஆகாது. அண்ட் நீங்க வந்து என்கிட்ட ஒரு நாள் பயங்கர எக்ஸ்ட்ரீம் போய் என்கிட்ட செம்ம ஜாலியா ஃபன்னா எல்லாமே ஷேர் பண்றோம், விளையாடுறோம், உருள்றோம், பெறல்றோம், கடிக்கிறோம், விளையாடுறோம், அந்த மாதிரி இருக்கு. இன்னொரு நாள் நீங்க என்னை ஐ கான்டாக்டே பண்ணல, நான் வந்து உங்ககிட்ட கேட்ப மாட்டேன், என்னாச்சு, நான் என்ன பண்ணேன், ஏன் பேச மாட்டேங்கிற, ஜென்ரலா நம்ம வெளியிலேயே சொல்றேன். இது நடக்குமா நடக்காதா? பட் இதெல்லாம் ரொம்ப நாள் பழகுனவங்க கிட்ட நடக்கும். அந்த 2 நாள் 3 நாளுக்கு நடக்குமா? அது வெளியில நடக்கும் அந்த மாதிரி ரொம்ப நாள் பழகுனவங்க கிட்ட. அது பிக் பாஸ் வீடு. நாங்க தான் எங்க ஒவ்வொருத்தர் மூஞ்சியை பாத்துக்கிட்டே இருக்கணும். அந்த பர்சனை நான் திரும்ப திரும்ப பாத்துக்கிட்டே இருக்கேன். ஒருத்தர் மூஞ்சி பார்க்கும்போது சந்தோஷமா இருந்திருக்கும். பட் ஒரே ஆள் மூஞ்சி பார்த்தா எங்களுக்கு பிரச்சனையா இருந்துச்சு. நான் எல்லாரோட மூஞ்சியும் பார்த்தேன். எங்களுக்கு காட்டினபடி உங்களுக்கு காட்டினது, அப்ப காட்டினவங்கள தான் கேட்கணும். சரி, ஓகே. சோ அதுதான் காட்டப்பட்டதை வச்சு நீங்க எல்லாரும் ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வரீங்க. சரி, வேற நாங்க எப்படி எங்க நியாயத்தை யோசிங்க. அத நான் கேக்குறேன். நான் என்ன கேக்குறேன், இப்படி ஒண்ணு காட்டியிருக்காங்கன்னா, இந்த ஆங்கிள் இருந்து ஒண்ணு காட்டியிருக்காங்கன்னா, இன்னொரு ஆங்கிள் இருந்து இப்படி நடந்திருக்கலாமேன்னு ஏன் ஒருத்தருக்கு கூடவா தோணல அப்படிங்கிறது தான் என்னோட கொஸ்டின். அதாவது இப்போ உங்ககிட்ட என்னென்னலாம் நாங்க கேள்வி கேட்கணுமோ, நாளைக்கு தம்பி எஃப்ஜே வந்தா கூட அதே கேள்வி அவர்கிட்டயும் வைப்போம். ஏன்னா எங்களை பொறுத்த வரைக்கும் பாரபட்சம் எல்லாம் பாக்குறது இல்ல. ஓகேவா? சோ உங்ககிட்ட என்ன கேட்கணுமோ இப்போ உங்க பதில நீங்க சொல்றீங்க, நாளைக்கு அவர் வரும்போது அவர் பதிலையும் நாங்க ரெஜிஸ்டர் பண்ணுவோம். ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி மக்கள் முடிவு எடுத்துக்கிட்டோம். என்ன பொறுத்த வரைக்கும். ஏன்னா நாளைக்கு அவர் என்ன வந்து பதில் சொல்ல போறாருன்னு மக்கள் இப்போ ஒரு ப்ரீ அசம்ஷன் வச்சிருக்கலாம். நாளைக்கு அவர் வரும்போது அவர் சொல்லிட்டு வந்த பதில அவர் அதே பதில், இப்ப என்ன அசம்ஷன்ல மக்கள் இருக்காங்களோ அதே பதில் தான் வந்து சொல்லுவாரு. ஏன்னா அவர் அதுதான் விளையாண்டாரு உள்ள என்ன வச்சு. சோ உங்களை வச்சு அவர் விளையாடுறாராவது உங்களுக்கு அந்த புரிதல் ஏன் வராம இருந்துச்சு? 3rd வீக் வந்துச்சு. அது வந்து 3rd வீக் வரைக்கும் உங்களுக்கு டைம் ஆச்சா? ஓகே. 2nd வீக்ல தாங்க நான் டவுன் ஆனேன். 3rd வீக் எவ்வளவு நாள் ஆயிர போகுது. 3rd வீக்ல நான் ரியலைஸ் பண்றேன். ஓகேவா? இப்ப இந்த வீட்ல பிக் பாஸ் நீங்க எத்தனை வாட்டி பாத்திருக்கீங்க? எத்தனை சீசனா பாத்திருக்கீங்க? நீங்க 3 வருஷமா ட்ரை பண்ணேன்னு சொல்றீங்க. அப்ப எத்தனை சீசனா பாத்திருக்கீங்க? நான் ஒரு 4-5 சீசன் பாத்திருப்பேன். 4 சீசன் பாத்திருக்கீங்க. அமீர் பாவனியை தவிர அந்த வீட்டுல இருந்த எந்த லவ் கண்டென்ட்டுமே வேலைக்கு ஆகல அப்படின்ற ஒரு பெர்செப்ஷன் கண்டிப்பா இருக்கு. கரெக்டா? ஸோ 7th சீசன்ல ஐஷு நிக்சன் பிரச்சனை, 8th சீசன்ல நம்மளுடைய தர்ஷிகா, அன்ஷிதா, விஷால், இந்த மாதிரி ஒரு பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு. இந்த விஷயங்கள் வந்து பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் நடந்துகிட்டே தான் இருக்கு. இது ஒரு கண்டென்ட்டா தான் யாராவது பண்ண சொல்றாங்களா, இல்ல நீங்களா ஆட்டோமேட்டிக்கா நடக்குதா, இல்ல இப்படி பண்ணா அந்த வீட்டுக்குள்ள இருந்துடலாம் 60 நாளுக்கு மேலன்ற ஒரு ஐடியாவோட தான் இது ஒரு ஸ்ட்ராட்டஜியா வச்சு வரீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி மக்களிடையே ரொம்ப நாளா இருக்கு. ஒரு 3 சீசனா நீங்க எப்படி 3 சீசன் ட்ரை பண்ணீங்களா எனக்கு அந்த கேள்வி இருக்கு. இதுல நீங்க எதுல வரீங்க, ஃபாலோ வரீங்க? இதுல நான் எதுலையுமே வரமாட்டேன். ஏன்னா நான் கண்டென்ட் பண்ணல, ஸ்ட்ராட்டஜி வச்சுட்டு போகல. அது நேச்சுரலாக நடந்த ஒரு விஷயம். நான் அண்ட் இருந்த 20 டேஸில் எஃப்ஜே கூட மட்டும் இல்லை, நான் அங்கே இருந்த ஒவ்வொரு சிங்கிள் பர்சன் கூடயும் நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். அங்கே இருக்கிற எல்லாருக்குமே அது தெரியும். அண்ட் வீட்டில் எல்லா வேலையுமே பார்த்துருக்கேன். ஈவன் தோ நான் சூப்பர் டீலக்ஸில் இருந்தாலும் எப்படா 10 மணி ஆகும்னு வெயிட் பண்ணி நான் வீட்டு வேலை, க்ளீனிங் வேலைலாம் பண்ணியிருக்கேன். துஷார் கூட செம பாண்டில் இருந்திருக்கேன். சபரி கூட செம பாண்டில் இருந்திருக்கேன். அரோரா கூட செம பாண்டில் இருந்திருக்கேன். இவங்க எல்லார் கூடயுமே ஈக்குவலாக நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் வெளியில் காட்டப்பட்டது அந்த பர்சன் கூட மட்டும், அதுவும் நான் மட்டும் பின்னாடி போகிற மாதிரி காட்டப்பட்டிருக்குன்னா அது என்னோட ப்ராப்ளம் இல்லை. இல்லை, சில இடத்துல எஃப்ஜே பண்ணுறதையும் நாங்கள் பார்த்தோம். நான் எஃப்ஜே நாங்கள் நியாயம்லாம் படுத்தல. ஆனால் எல்லாரும் இப்போ அப்படி தான் படுத்திட்டு இருக்காங்க. ஏன் வந்து அவன் அவ்வளோ தூரம் சொல்லி ஏன்னா அவன் வேணும்னே ரெஜிஸ்டர் பண்ணிருக்கான். சரி, வேணும்னே ஒருத்தர் ரெஜிஸ்டர் பண்றாருல, அப்போ உங்களுக்கு புரிய வேணாமான்றதா எங்களுடைய ஆதங்கமா இருக்கு. ஏன்னா மக்களுடைய பிரச்சனை என்னன்றதை நான் உங்களுக்கு தெளிவா சொல்லிடுறேன். ஓகேவா? ஆதிரின்றவங்க அந்த வீட்டுக்குள்ள போகும்போது ஆதிரை மேல ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனை மக்கள் வைக்கிறாங்க. அந்த எக்ஸ்பெக்டேஷனை வச்சது தப்பு அப்படின்னு ஆதிரை சொல்ல முடியாது. ஏன்னா ஆதிரை என்ற ஒரு பொண்ணு ஒரு பூர்ணிமாவுடைய ஃப்ரெண்டுன்றது மட்டும் இல்லாமல் பிகில்ன்ற ஒரு பெரிய மூவில இருக்காங்க. ஆதிரை வந்து ஒரு கீழ இருந்து மேல வர்ற ஒரு பொண்ணு. இந்த பொண்ணு இந்த வீட்டுல வந்து போல்டா பேசுற பொண்ணு. இந்த பொண்ணு இந்த வீட்டுல இவ்வளவு விஷயங்கள் பண்ணணும்னு ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் தூக்கி வைக்கும் போது அந்த எக்ஸ்பெக்டேஷன்லாம் ஒன்றும் இல்லை. எனக்கு பிடிச்ச பையன் அந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கான், நான் அவனை ஏற்கனவே பார்த்திருக்கேன், அந்த பையனோட நான் டிராவல் பண்றேன், எனக்கு வெளியில பாய் ஃப்ரெண்ட் இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு சில விஷயத்தை நம்ம நார்மலைஸ் பண்ணும்போது சமுதாயத்துக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்கன்ற ஒரு கேள்விக்குறி மக்களுக்கு வருது. ஓகேவா? இதுதான் பிரச்சனையா இருக்கு நான் ஃபீல் பண்றேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் அதான் சொல்றேன், நான் நிறைய விஷயங்கள் பண்ணேன், அது காட்டப்படல. ஸோ பார்த்ததை வச்சு தான் மக்கள் பேசுவாங்க. ஆப்வியஸா நான் அது தப்பே சொல்ல. அதுதான் இல்ல நான் மக்கள் தப்புன்னு சொல்லல, மக்கள் தப்பா முடிவு எடுத்திருக்காங்கன்னு தான் நான் இப்ப வரைக்கும் சொல்றேன். மக்கள் தப்பு இல்லைன்னா மக்கள் கட்டத்துல முடிவு எடுத்திருக்கணும்.
மக்கள் புரிஞ்சுக்கலன்னு தான் சொல்றேன் ஒரு சில விஷயம். இப்பயும் நான் அதை ரெஜிஸ்டர் பண்றேன். மக்களுக்கு காட்டப்படாத எப்படி புரிஞ்சுக்க முடியும்? நான் என்ன சொல்றேன், லைவ்ங்கிறது எப்படி ஒர்க் ஆகுங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். கண்டிப்பா மக்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். இத்தனை சீசன் வந்துட்டு இருக்கு. ம். அண்ட் ஒரு லைவ்ல நான் லைவ் பார்க்கல, ஏன்னா லைவ் பார்க்க முடியாது இல்லையா. ஸோ என் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சொன்னதை வச்சு நான் சொல்றேன். லைவ்லயுமே நான் வந்து இவங்க கிட்ட சொல்றேன், நான் இதெல்லாம் பண்ணியிருக்கேன், நான் ஜிம்னாஸ்டிக் பண்ணியிருக்கேன், உள்ள சுபிக்ஷாக்கு ஜிம்னாஸ்டிக் சொல்லி கொடுத்துருக்கேன். எப்படின்னா ஹேண்ட் ஸ்டாண்ட்லாம் அவளுக்கு சொல்லி கொடுத்து பண்ணிட்டு இருக்கோம். கிச்சன்ல உட்காந்து வினோத், பிரவீன்ராஜ், எஃப்ஜே, நான் எல்லாரும் அவ்வளோ பாட்டு பாடியிருக்கோம். ஜென்ரலாக நான் சத்தமாக பாட்டு பாடுற பொண்ணே கிடையாது. பாடினா என் வாய்ஸ் வச்சு கிண்டல் அடிப்பாங்கங்கிற ஒரு பொண்ணு. ஆனால் அந்த வீட்டில் நான் அவ்வளோ பாட்டு பாடியிருக்கேன் அவங்க கூட சேர்ந்து. எல்லா கேம்லேயும் நான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன் ஃபுல்லஸ்ட். நான் எஃப்ஜே கூட இருந்தாலும் சரி, பிரேக் டவுன் ஆயிருந்தாலும் சரி, ஆகலைனாலும் சரி, ஃபிசிக்கல் டாஸ்க்னு வந்துச்சுன்னா என்னோட ஃபுல்லஸ்ட் கொடுத்துருக்கேன். ஏதாவது டைட்டில் கொடுத்து பாயிண்ட்டாக சொல்லணுன்னா அதையும் நான் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி அந்த வீட்டில் எல்லா நூக் அண்ட் கார்னர்ஸ்லேயும் நான் வாழ்ந்திருக்கேன். நான் வந்து இங்கிருந்து எல்லாமே ஸ்கிரிப்டடாக பிளான் பண்ணிட்டு போயிட்டு இது பண்ணணும், இந்த கேமராவில் இன்னைக்கு போய் இதை ரெஜிஸ்டர் பண்ணிடணும், இன்னைக்கு மார்னிங் இதை பண்ணிடணும், நைட் ஆனால் இதை பண்ணிடணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை. நான் எந்த பிளானுமே இல்லாமல் பிளாங்காக உள்ளுக்குள்ளே போன ஒரு பொண்ணு. ஸோ நேச்சுரலாக என்னோட டே பை டே என்ன நடக்குதோ அதை நான் வாழ்ந்துட்டு தான் வந்தேன் வீட்டுக்குள்ளே. நான் பண்ண எதையுமே இங்கே வெளியில் காட்டலன்னா அது என்னோட தப்பு இல்லை. அண்ட் காட்டினதை வச்சு தான் இவங்க பார்க்குறாங்க. என்னோட ஒரே வருத்தம் என்னன்னா, ஒரு ஆங்கிள் இருந்து ஒன்று காட்டியிருக்காங்க, இந்த பொண்ணு பின்னாடி போகிறத மட்டுமே தான் காட்டியிருக்காங்க. அப்போது ஒரு சில வீடியோஸ் அவன் என்கிட்ட எப்படிலாம் இருந்தாங்கிற ஒரு சில வீடியோஸ் இருக்கு. அதையும் இதையும் வச்சு ஒரு சிலருக்கு கூடவா அதை கொஸ்டின் பண்ண தோணலைங்கிறது தான் என் வருத்தம். அதெல்லாம் நடுநிலையான விமர்சகர்கள் கண்டிப்பாக அந்த பிரச்சனையை வச்சோம். நானும் வச்சோம், நிறைய பேர் வச்சாங்க. அதாவது ஆதிரியை மட்டும் இங்க யாரும் குறை சொல்ல, ஆதிரியும் குறை சொன்னோம், எஃப்ஜேவையும் குறை சொல்றோம். ஆனா நான் இப்ப பார்த்த வரைக்குமே, நான் வெளியில வந்ததுக்கான மெயின் ரீசன் நான் பார்த்த வரைக்குமே எல்லாமே இந்த பொண்ணு ஏன் அவன் கிட்ட போயிட்டு இருக்கா, அவன் வேணான்னு சொல்லிங்கிறது தான். அதை நீங்க இன்னொரு பக்கம் பார்க்கலாம். ஆதிரிக்கு ஒரு பிரேக் கொடுத்துருக்காங்க. ஆதிரைக்கு அவங்க பேர் கெட்டு போயிடக்கூடாதுன்ட்டு ஒரு நல்ல எண்ணத்துல மக்கள் ஒரு பிரேக் கொடுத்து மறுபடியும் ஆதிரை வெளியில வந்து இதை பார்த்துட்டு ஒயில் கார்டா போய் கலக்கணும்னு நினைச்சிருக்கலாமே மக்கள். நினைச்சிருக்கலாம், கண்டிப்பா நினைச்சிருக்கலாம். ஏன்னா நான் வெளியில வந்ததுக்கு அப்புறம் வெளியில வரும்போது எனக்கு அந்த வலி இருந்துச்சு, என்னடா நம்மளை புரிஞ்சுக்காம இப்படி அனுப்பிச்சிட்டாங்களே, நம்ம இப்ப போக வேண்டிய ஆள் இல்லையே அப்படிங்கிற ஒரு பெயின் இருந்துச்சு. வெளியில வந்து எல்லாத்தையும் பார்த்ததுக்கு அப்புறம் என்னோட கேமை பிடிச்சி புரிஞ்சு எத்தனை மக்கள் பார்த்துருக்காங்க, எத்தனை பேர் இப்போ எனக்கு பின்னாடி சப்போர்ட்டிவா இருக்காங்கிறது எனக்கு தெரிய வருது. ஸோ நான் ஓவராலா எல்லா மக்களுமே புரிஞ்சுக்கலன்னு சொல்லல, அதை சொன்னேன் நாங்க. ஆனா வெளியில வந்து பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு தெரியுது என்ன சீரியஸா என்னை எத்தனை பேர் கமெண்ட்ஸ் வருது. கமெண்ட் பண்ற மக்களுக்கு எல்லாத்துக்குமே இன்னும் புரியல, ஓகேவா? அவங்க ஜென்ரலா சோஷியல் மீடியால எது வைரலா போயிட்டு இருக்கோ அதுக்கு வந்து இவ்வளவு அடிக்கிறாங்களா, நம்மளும் போய் அடிச்சுட்டு வருவோம் 4 அடி அப்படின்னு அடிக்கிற மக்கள் அது இருக்கு. அது இல்லைன்னா சொல்ல மாட்டேன். எனக்கு பர்சனல் டிஎம் பண்ண ஒரு டிஎம் விடாம எல்லாத்தையுமே நான் படிச்சேன். அவ்வளோ பாசிட்டிவ் கமெண்ட்ஸ், அவ்வளோ சப்போர்ட், எனக்கு பயங்கர ஷாக்கிங்கா இருந்துச்சு. அப்ப நான் ரெக்ரெட் பண்ணேன், ஓகே நம்ம உள்ள ஒரு இடத்துல பிரேக் டவுன் ஆகி பண்ணிட்டோம், அதை நான் சரி பண்ணி வர்ற டைம்ல நான் வெளில வந்துட்டேன். இருந்திருந்தேன்னா மேபி அடுத்தடுத்த வாரங்களில் அதை நான் சரி பண்ணியிருந்திருப்பேன். அதை சரி பண்ணுறதுக்கான பிள்ளையார் சொல்லியாதான் நான் அவனை உட்காந்து பெட்ரூமில் வந்து நீ என்னை வச்சு கேம் ஆடுற, என்னை யூஸ் பண்ணுறேங்கிறது பேசினது எல்லாமே அதை நான் புரிஞ்சுக்கிட்டு அப்போ தான் நான் அதை வெளியில் எடுத்து வைக்கிறேனே. அவனை மாதிரி நான் ஒவ்வொருத்தராக தனித்தனியாக கூட்டிகிட்டு போய் உட்காந்து ரெஜிஸ்டர் பண்ணல. உனக்கும் எனக்கும் ஒன்று நடந்திருக்கு, நான் உங்ககிட்ட தான் அதை கிளியர் பண்ணணும், பேசி வா நீ பேசு அப்படின்னு கூப்பிட்டு அவன் வர்றதுக்கு விருப்பப்படல. ஸோ அவன் நீ எங்கே வேணாலும் போ, நான் கத்தி பேசுவேன்னு சொல்லிட்டு நான் பேசிகிட்டு இருந்தேன். ஸோ அதை நான் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் வெளில வந்துட்டேன். ஓகே, ஸோ மக்களோட புரிதல் என்ன இருந்துச்சுன்னா, ஒருத்தர் வேணான்றாரு, இந்த பொண்ணு பின்னாடி போகுது. இதுதான் ஒரு 80% ஆஃப் மக்களுக்கு இந்த புரிதல் தான் இருக்கு. அது இன்னும் நீங்க அதை பின்னாடி போக உங்களுடைய இமேஜ் டவுன் ஆயிட்டு இருந்தது உண்மை, அதுல மாற்று கருத்து இல்லை. அது மட்டும்தான் ஆதிரையோட எவிக்ஷனுக்கு காரணமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இல்லை. ஏன்னா ஆதிரை அந்த வீட்டுல 100% ஆதிரை கொடுக்கல. அதுன்றது மக்களுக்கு அந்த எக்ஸ்பெக்டேஷன் இப்படி நிராசையா போச்சே அப்படின்ற ஒரு வருத்தம் இருந்துச்சு. ஒண்ணு. ரெண்டாவது, வினோத் அவர்களோட ஒரு கேம் பிளே நீங்க பண்ணும்போது வினோத் அவர்கள் உங்க பாட்டில்ல காலை வச்சிட்டார், கரெக்டா? பாட்டில் பக்கத்துல போய் உட்கார்ந்தாரு. பாட்டில் பக்கத்துல வந்து காலை பாட்டில் மேல வைத்து விட்டார், கரெக்டா? நான் சொல்றேன், நீங்க கேட்டு முடிச்சு. இல்ல கரெக்டான்னு கேக்குறேன். அது பட்டுச்சு, கரெக்டா? பாட்டில் மேல பட்டுச்சு, நீங்க பட்டுச்சுன்னு அவர் சொல்றாரு, அது ரெண்டாவது விஷயம். பட்டுச்சு உங்களை பொறுத்த வரைக்கும். பாட்டில் மேல பட்ட விஷயத்துக்காக அவர் மீது காலை தூக்குவது கரெக்டா அப்படின்னு உங்களுடைய தாட் ப்ராசஸ் இப்போ என்ன சொல்லுது? நீங்க வெளில வந்துட்டீங்க, அந்த காரியம் நடந்துருச்சு, இப்போ என்ன சொல்லுது? ஓகே, என்ன சினாரியோனா, பாரு கியூசில இருக்காங்க,
எனக்கு என் பாட்டில் செலக்ட் ஆகணும். எனக்கு பாட்டில்ஸ் கொடுத்ததே 8 பாட்டில் தான் எனக்கு கிடைச்சது. பாருக்கு பர்சனல் வெஞ்சன்ஸ் இருக்கு ஆல்ரெடி, அவங்க அதை வச்சுதான். அண்ட் அவங்க கியூசில என்னை கை கால்லாம் அமுத்தி விட சொல்லி நான் பண்ணல. ஆப்வியஸா என்னோட பாட்டில் ரிஜெக்ட் பண்ணுவாங்க. நான் எடுத்துட்டு போனாலே ரிஜெக்ட் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சு நான் செலக்ட் பண்ணதே ஒரு 8 பாட்டில் தான், எல்லாமே செலக்ட் ஆகக்கூடிய கண்டிஷன். அவங்க எப்படி ரிஜெக்ட் பண்றாங்கன்னா, குட்டியா ஒரு டென்ட் இருந்தா கூட அந்த பாட்டில தூக்கி வச்சிடுறாங்க. எனக்கு அது வேணாம். ஸோ நான் என் பாட்டிலை அடுக்கி வச்சிருக்கேன் ஒரு இடத்துல. அவர் வேணும்னே என் பாட்டில் பக்கத்துல போய் உட்கார்ந்தாரு. நான் வந்து அண்ணா கொஞ்சம் தள்ளி உட்காந்துக்கோங்க, என் பாட்டில்லாம் இருக்கு அப்படின்னு. நான் என்னம்மா, நான் தள்ளி தானமா உட்காந்துட்டு இருக்கேன், நான் இங்கே தானமா உட்காந்துட்டு இருக்கேன், நான் இங்கே தான் உட்காருவேன், உங்களுக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் ஃபர்ஸ்ட் காலத்துக்கு மேல போட்டார். ஆனா வெளியில வந்து அவர் கால் மேல தான் போட்டார். அவர் கால் மேல அவர் கால் போட்டுட்டார். ஓகே. ஃபர்ஸ்ட் இப்படி தான் உட்காந்துட்டு இருந்தாரு. நான் தள்ளி உட்காருங்கன்னு சொல்றப்போ நான் பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் நான் இங்கே தான் உட்காருவேன், நான் இப்படி தான், நான் இங்கே உட்காந்து உங்களுக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு காலை தூக்கி போட்டுறாரு. அவர் காலை தூக்கி இங்க இருக்கு பாட்டில், அவர் இப்படி காலை தூக்கும் போது என் பாட்டில பற்றக்கூடாதுங்கிறது என்னோட கன்சர்ன். நான் தான் பாத்துக்கணும் என் பாட்டில. ஸோ அவர் காலை தூக்கி போடும்போது பாட்டில படுற மாதிரி போச்சு. ஸோ நான் வந்துட்டு கேட்டேன், இப்போ நீங்க கால் தூக்கி போடும்போது பாட்டில பட்டிருந்துச்சுன்னா என்ன ஆகுறது, ஏன் இப்படி பண்றீங்க, அப்ப இதுக்கு தானே இங்க வந்து உட்காந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்ன உடனே அவர் வந்து ரிப்பீட்டடா, ஓகேவா, அவருக்கு என்கிட்ட டிஃபெண்ட் பண்ணி பேசுறதுக்கு அவருக்கு பாயிண்ட் இல்லை, ரிப்பீட்டடா என் கால் நான் போடுறேன், என் கால் நான் போடுறேன், என் கால் நான் போடுறேன்னு இது ஒரு 10,000 தடவை சொல்லியிருப்பாரு. ஸோ நான் என்ன சொன்னேன், அப்ப நானும் இந்த மாதிரி போட்டா உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு. அவர் தான் ஃபர்ஸ்ட் காலை தூக்கி போட்டாரு, அவர் தான் என்ன ட்ரிகர் பண்ணாரு. நான் நின்றுட்டு இருந்ததுனாலையும் அவர் உட்கார்ந்துட்டு இருந்ததுனாலையும் அது பயங்கர அஃபென்சிவா வெளியில ப்ரொஜெக்ட் ஆயிருச்சு. மேபி நானும் உட்கார்ந்துட்டு இருந்திருந்தா அது அவ்வளோ பெருசா கன்வே ஆயிருக்காது. அண்ட் அவர் நான் கால் தூக்கி போட்டுமான்னு கேட்ட அடுத்த நிமிஷம் என் பாட்டில் எல்லாத்தையும் தட்டி விட்டாரு, கீழே விழுந்துருச்சு. நான் அதுக்கப்புறம் அங்கிருந்து போய் உங்க பாட்டில் நான் தூக்கி போடுவா அப்படின்னு சொல்லி கேட்டேன். இதுதான் இது எல்லாத்தையுமே நாங்க பார்த்தோம். நாங்க இதெல்லாம் எதுவுமே மறுக்கவே இல்லை. இப்ப நீங்க சொன்னதா ஒரு பர்சன் கூட நாங்க நீங்க அந்த முன்னாடி இது பாத்துக்க மாட்டீங்க, அவர் கால் தூக்கி அதையும் 24/7 நாங்க பார்த்தோம். ஏன்னா எங்களுக்கு வந்து மெசேஜ்ல வந்து இப்ப இந்த விஷயங்கள் இப்ப நடக்குதுன்னு சொல்லி எங்களுக்கு நாங்க ஒரு குரூப் வச்சிருக்கோம், அந்த குரூப்ல போடுவாங்க, உடனே நாங்க லைவ்ல போய் பார்ப்போம். ஏன்னா சில விஷயங்கள் வந்து லைவ்ல பார்க்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கும். இப்ப நான் உங்கள்ட்ட ஒரே விஷயம் தான் கேட்கறேன், ஒரு கியூசி ஒரு டாஸ்க், அந்த டாஸ்க்கு நீங்க ஒரு உழைப்பு போடுறீங்க, அந்த உழைப்புல நீங்க வந்து பிரச்சனை ஆயிடக்கூடாதுன்ற ஒரு கேம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களுக்கு ஒரு கோவம் வருது, அந்த கோவத்தை அவர்கிட்ட காட்டுறீங்க, அந்த காட்டின விதம் உங்க காலை தூக்கி காட்டுறீங்க. இது உங்க பெர்ஸ்பெக்டிவ், கரெக்டா? இது ஏதாவது தப்பு இப்போ நான் சொன்னது ஏதாவது இருக்கா? ஓகே. இப்போ ஒருத்தர் வந்து ஒரு அடிப்பட்ட இடத்துல இருந்து வந்து 40 வருஷம் கானாவை பாடி ஒரு இடத்துக்கு வந்து அதே பிக் பாஸ், நீங்க இருக்க அதே பிக் பாஸுக்கு வந்து அவருடைய குடும்பங்கள் இதை பார்த்துக்கிட்டு அவர் வந்து பாட்டிலை கால் வைத்ததும் ஆதிரை அவர் மீது கால் காட்டினதும் ஒன்னா அப்படின்ற ஒரு क्वेश्चन இருக்கு. அதுக்கு முன்னாடி அவர்தாங்க காலை தூக்கி காட்டினாரு. அப்ப அதே நானும் சொல்லல. இல்ல அதான் சொல்றேன், கால் தூக்கி கால் போட்டாரு. அதுக்கான இதுதான் நான் சொல்றேன். நான் நின்னுட்டு இருந்ததுனாலயும் அவர் உட்கார்ந்துட்டு அதை பண்ணனதுனாலயும் என் மேல தப்பு அவர் மேல தப்பு இல்லைன்னா அதை என்னால ஏத்துக்க முடியாது. அப்ப நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்கறேன், விஜய் சேதுபதி சார் நின்னுட்டு இருந்த போது நீங்க கால் மேல கால் போட்டு உட்கார்ந்துருந்தீங்க, என்ன தப்பு? அதுல தப்பு இல்லல்ல. அப்ப அதேதான் அவர் கால் மேல கால் போட்டார். கால் மேல கால் போட்டு உட்கார்றது வேற, நான் எப்படி பண்ணனோ அதே மாதிரி அவர் எனக்கு பண்ணாரு. செகண்ட் வாட்டி பண்ணாரு. அதான் நீங்க ஃபர்ஸ்ட் வாட்டியும் அதுதாங்க பண்ணாரு அவரு. எங்களுக்கு காட்டினது, அதாவது நாங்க லைவ்ல பார்த்தது. நீங்க ஏதாவது அப்படி இருந்திருந்தா தயவு செய்து எனக்கு நீங்க பார்த்தது இருந்தா தயவு செஞ்சு அனுப்புங்க, நான் பார்க்கறேன். கண்டிப்பா இருக்கு, நான் உங்களுக்கு அனுப்புறேன். அது எங்களுடைய ட்விட்டர் பக்கத்துலயும் நாங்க பதிவு பண்ணிருக்கோம். அதுல இல்லாத கிளிப் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு நாங்க மன்னிப்பு கூட கேட்கறோம். ஓகேவா? எங்களுக்கு எப்படி அவர்களையும் கேட்போம். நீங்க கால் காட்டினதுக்கு அப்புறம் அவரும் உங்களுக்கு மேல கால் காட்டினாரு, நான் பார்த்தேன். ஓகே, இது நாங்கள் இன்னைக்கு கேட்கல. 5வது சீசன்ல இமானாச்சே எல்லாருக்கும் பிடிக்கும் போதும் இசைவாணி அவர்கிட்ட காலை காட்டினாரு, அது தப்புன்னு இதே இடத்துல உட்கார வச்சு அவரை சார் கேட்க வச்சோம். ஓகேவா? அவருக்குண்டு நான் கேட்பேன், அவங்க பண்ணாங்கன்னா நீங்க சேதுபதி சார் தான் சொல்லணுமே தவிர நீங்க திருப்பி ஏன் அதை பண்ணீங்க, அப்போ உங்களுக்கும் அவருக்கும் என்ன வித்தியாசம்ன்றது இந்த கேள்வியை கண்டிப்பா கேட்போம். நீங்க பொறுத்திருந்து அவர் வெளில வரும்போது அந்த இன்டர்வியூல இருக்கா இல்லையான்னு கேட்டுங்க. ஓகேங்க, நீங்க அது கேட்கறது கேட்காது உங்க இஷ்டம். எங்களுடைய சமூக நீதினு ஒன்று இருக்கு, அதனால தான் நான் கேட்கிறேன். நாங்க ஆக்சுவலா விஜய் சேதுபதி சார் உங்களை வந்து எஞ்சி நின்று பேச சொன்னதுக்கு கண்டனம் தெரிவிச்சோம். எங்க சேனல்ல அந்த ரிவ்யூ இருக்கு. ஆதரைக்கு உட்காந்து ஏன் கேட்க மாட்டாருன்னு கேட்டோம். சோசியல் மீடியாவே கேட்டுச்சு, நாங்க மட்டும் இல்ல. நீங்க சொல்ற அந்த புரிதல் இல்லாத மக்கள் அனைவரும் அன்னைக்கு ஆதரைக்கு தான் சப்போர்ட் பண்ணோம். மரியாதையை கேட்டு வாங்க கூடாது சார் அப்படின்றதையும் கேட்டோம். அது பேர் எஞ்சி நின்று பேசுறதுதான் மரியாதை இல்லை சார் அப்படின்றதையும் நாங்க சொன்னோம். ஓகே, ஸோ நான் உங்களுக்கு டிஃபரன்ஸ் சொல்றேன். அது தவறாதான் மக்களுக்கு பட்டுச்சு. அந்த வாரம் தான் நீங்க வெளியில வந்தீங்க. அதுதான் மேக்ஸிமம் மக்களுக்கு எஃப்ஜே கண்டென்ட்டை விட, எஃப்ஜே கண்டென்ட் அது ஒரு லவ் கண்டென்ட், அதை என்ன வேணா பண்ணிட்டு போட்டோம். அது 2 பேரோட இண்டிவிஜுவல், 2 பேர் அடல்ட்டுன்னு நாங்கள் அதை ஒதுக்கிட்டோம். ஓகே, ஆனா இது எங்களுக்கு ரொம்ப தவறா பட்டுச்சு அப்படின்றத உங்கள்கிட்ட நாங்கள் கன்வே பண்றோம். ஓகே,
எடுத்துக்கிறதும் எடுத்துக்காதும் உங்க விருப்பம், கன்வே பண்றது எங்களுடைய வேலை, அவ்வளவுதான். ஓகே. ஸோ இந்த பிக் பாஸ் வீட்டில் திவாகர் அவர்கள் பற்றி வெளியில சமூக வலைத்தளங்கள்ல எல்லாருக்கிட்டையும் ஒரு கருத்து இருக்கு. அதாவது அவர் அப்சீனா நிறைய விஷயங்கள் பண்ணுகிறார், முத்தம் கேட்கிறார், முத்தம் கொடுக்கிறார், சட்டை போடுவதில்லை, நிறைய பேரை வந்து மோந்து பார்க்கிறார். நீங்க பார்த்துருக்க மாட்டீங்க அந்த வீடியோவை மேபி, ஓகேவா? அது அப்சராவா அவர்களை மோந்து பார்த்தார் டாஸ்க் அப்ப. அரோரா அவர்களை மோந்து பார்த்தார், ஓகேவா? அதுக்கப்புறம் ஒரு வியர்டு, அதாவது அரோரா அவர்கள் வந்து கிட்ட வந்தாலே ஹா அப்படின்றார். இது இந்த விஷயங்கள் அனைத்தும் இன்னசென்ட் என்ற வார்த்தைக்குள்ள வந்துருமா இல்ல உமன் சேஃப்டிக்குள்ள வருமா? ரெண்டுக்குள்ளேயுமே வராதுங்க. அவர் இன்னசென்ட்னா அவர் வேற விதத்துல இன்னசென்ட். இதெல்லாம் வந்து சும்மா அவர் ஃபன்னா பண்றது தான். எல்லார்கிட்டயுமே பண்ணுவார், என்கிட்டயும் பண்ணியிருக்காரு. இதை அவர் ரோட்டில் உள்ள ஒரு பெண்ணிடம் பண்ணால் அது கரெக்டா? இதை போல் வெளியில இருக்கிறவங்களும் இதை ஃபன், இதை இன்னோசென்ட் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு சமுதாயத்துல பஸ் ஸ்டாப்ல போய் பண்ணா ஆதரை சூப்பர்னு சொல்லுவாங்களா இல்ல ரோட்ல உள்ள பொண்ணு கிட்ட பண்ணுனா சூப்பர்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. ஏதோ ஒரு வகையில நாங்களும் அவருக்கு கம்ஃபர்டபுளான ஒரு ஃபீல் கொடுத்துருந்துருப்போம். அவரும் எங்க கூட கம்ஃபர்டபுளா இருக்கிறதுனால தான், எல்லா கேர்ள்ஸும் அதை கொடுத்ததுனால தான் அவர் அப்படி இருக்காரு. அவர் வந்து போய் மோந்து பார்க்குறாருன்னா, அரோரா, இது உங்களுக்கு சில்லியா இருக்கலாம், ஆனா எனக்கு அதுதான் நான் ஃபீல் பண்றது. அரோரா ஆகட்டும், அப்சரா ஆகட்டும், நிறைய ஃப்ளேவர்ஸ் ஆஃப் ஃப்ரேக்ரன்ஸ் ஆகட்டும், மாய்ஸ்சரைசர் ஆகட்டும் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. இதை சபரியே நிறைய இடத்துல ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பா. இவ ஒரு 32 க்ரீம் வச்சிருக்கா அப்சரா அப்படின்னு சொல்லிட்டு சபரிலாம் சொல்லியிருப்பான். ஸோ சபரியே போய் எல்லாருமே ஆக்சுவலி போய் என்னென்ன வச்சிருக்க இதெல்லாம் நாங்கள் ஒரு கியூரியஸோட பார்த்துருக்கோம் அப்சரா கிட்ட எல்லாம். ஸோ அப்சரா அரோரா கிராஸ் ஆனாங்கனாலே ஒரு பயங்கரமான ஒரு ஃப்ரேக்ரன்ஸ் வரும் நார்மலாகவே. அதான் அவர் கொஞ்சம் எக்ஸாஜரேட் பண்ணி அவரோட ஸ்டைலில் அவர் அதை பண்ணுறாரு. ஓகேவா? அது அவங்க அந்த பொண்ணுங்களுக்கே அது தப்பா ஃபீல் ஆயிருந்துச்சுன்னா அவங்களே அதை ரெஜிஸ்டர் பண்ணி சொல்லியிருப்பாங்க. கரெக்ட், சூப்பர். ஸோ இது வந்து கிளாரிட்டி பண்ணிங்களா? பார்வதி அவர்களை அவர் வந்து தங்கச்சின்னு தானே கூப்பிட்டாரு. ஆமா, தங்கச்சி. கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டாரு. ஆமா, கேட்டாரு. இதை எப்படி பாக்குறீங்க? என்ன நடந்துச்சுன்னா, பார்வ தங்கச்சின்னு தான் கூப்பிட்டு இருந்தாரு. ஏதோ ஒரு டைம்ல பாரு வந்து அவங்களுக்கு பயங்கரமான ஃபினான்ஸ் பேக்ரவுண்ட் இருக்கு, சொத்து நிறைய இருக்குன்னு ஏதோ அவங்க 2 பேர் பேசிட்டு இருக்கும்போது சொல்லியிருக்காங்க போல. உடனே அவர் வந்து இது ஃபன்னு தாங்க, நான் பார்த்த வரைக்கும் அது ஃபன்னு தாங்க. என்னது பாருக்கு பயங்கர சொத்து இருக்கா, அப்ப இதுக்கப்புறம் பாரு தான், இது ஃபன்னு தான், எனக்கு இது ஃபன்னா தான் ஃபீல் ஆகுது. சூப்பர். சோ சொத்து ஃபன்னா ஃபீல் ஆகுது. ஓகே, இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன், ஓகேவா? சுபிக்ஷா அவர்கள் குளித்து கொண்டு ஒரு வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸை போட்டு இப்படி வராங்க. பார்வதியும் வாட்டர்மெலான் ஸ்டாரும் பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். பேசிக்கொண்டிருக்கும் போது வாட்டர்மெலான் ஸ்டார் சுபிக்ஷா அவர்கள் இப்படியே பார்க்குறாரு. பார்த்து முடிக்கும் போது பார்வதி வந்து என்ன ஒரே கிளுகிளுப்பா இருக்கீங்களா அப்படின்றாங்க. இதை எப்படி நீங்க வந்து சுபிக்ஷாவுடைய தந்தை இதை எப்படி எடுத்துக்கணும்னு நினைக்கிறீங்க? அவங்களுக்கு கண்டிப்பா அது பார்க்கும்போது கஷ்டமா தான் இருக்கும். நான் வந்து ஈவன் அந்த பாட்டில் டாஸ்க் நடந்தப்போ அவரும் ஒரு கியூசியா இருந்தார்ல, அப்ப சுபிக்ஷா வியானாலாம் போய் ஹெட் மசாஜ் அதெல்லாம் கடைசியா பண்ணி விடுறப்போ நானும் திட்டிட்டு தான் இருந்தேன். இந்த அளவுக்கு நீங்க பண்ணுமா? அவர் பண்ண சொல்றாருன்னா அவர் ஜாலியா இந்த மொமெண்ட்டை யூஸ் பண்ணி கூட அவர் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கலாம், நீங்க எதுக்கு இதை பண்றீங்க அப்படின்னு நான் திட்டிருக்கேன். ஒரு சில இடத்துல அவர் அதை மேபி யூஸ் பண்ணிக்கிறாரு. இன்னொரு விஷயத்த சொல்லிட்டீங்கன்னா நான் உங்களுக்கு நின்று ஓட்டு கேட்டிருப்பேன். என்ன சொல்லுங்கம்மா, ஒரு கியூசியை, ஒரு அதிகாரியை சந்தோஷப்படுத்து, இப்படிதான் ஒரு பெண் வந்து சந்தோஷப்படுத்தி. நான் நிறைய இடத்துல கேட்டிருக்கேன். ஆனா வரலையே. நான் என்னங்க பண்றது? வரலனா எதுவுமே வரலங்க, நான் என்ன பண்றது? ஓகே, நான் கேட்டிருக்கேன். நான் கீழே உட்காந்து அவங்க 2 பேரும் மசாஜ் பண்ணிருக்கிறப்போ நான் கீழே உட்காந்துட்டு இருக்கேன். நான் சொல்றேன் உங்க சுகத்துக்கு இங்க இருக்கிறவங்களா ஆளாயிட்டாங்களான்னு நான் கேட்டேன். இந்த வார்த்தை யூஸ் பண்ணி நான் கேட்டேன். அப்ப நீங்க வீக்கெண்ட் எபிசோட்ல என்ன சொல்லிருக்கணும்? இதை அவர் வந்து கியூசி இருக்கும்போது சேஃபா இருக்கிறதுக்கு, சேஃப் இல்ல கியூசியா இருக்கும்போது இந்த விஷயங்கள் பண்ணாரு, எங்களுக்கு பார்க்கிறதுக்கு அது அன்கம்ஃபர்டபுளா இருந்துச்சுன்னு பதிவு பண்ணிருக்கலாமே. ஆனா அந்த இடத்துல அந்த டாபிக் போலங்க, சேஃப்ங்கிற டாபிக் தான் போயிட்டு இருக்கு. அவர்னால எங்களுக்கு சேஃப் இல்லன்னு ஃபீல் ஆகல. இன்னொரு விஷயம் சொல்றேன், இன்னொரு வீடியோவும் சமூக வலைத்தளத்துல நீங்க பார்க்கலாம். சபரி அவர்கள் வாட்டர்மெலான் ஸ்டாரையும் சபரி அவர்களும் எஃப்ஜே அவர்களும் கூட விக்ரம் அவர்களும் வாட்டர்மெலான் ஸ்டாரை தனியாக போய் நிக்க வைத்து, ஏங்க 4 பொண்ணு இது வரைக்கும் எங்ககிட்ட வந்து தனித்தனியா கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கு, நீங்க இப்படி பண்றீங்க, இப்படி கேட்குறீங்க, இப்படி பண்றீங்க, இப்படிலாம் கேட்குறீங்க. இந்த 4 பொண்ணுங்களும் இப்படி திரும்பி உங்களை இப்படி கேட்டாங்கன்னா உங்க வாழ்க்கையே போயிடும். அப்படியாப்பா, சரிப்பா, சரி, இனிமே ஒழுங்கா இருந்துக்கிறப்ப இப்படின்னு இவர் சொல்றாரு. இது மக்களுக்கு காட்டப்படுது. இப்ப மக்களுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல வாட்டர்மெலான் ஸ்டார் சேஃபா இல்லையா உமனுக்கு?
நீங்களே சொல்லுங்க. எங்களுக்கு காட்டப்படுது, இது நடந்திருக்கு, இது இருக்கு, நீங்களே சொல்லுங்க. அவர் எதுவுமே எடுத்து சொல்ற விதத்துல எடுத்து சொன்னா ஓகேன்னு தாங்க கேட்டுப்பாரு. அப்படிப்பட்ட ஆள் தான் அவரு. இல்ல நான் கேட்ட நான் அவருக்கு பதிலுக்கு சொல்லல. இல்ல 4 பேர் அதுதான் நான் கம்ப்ளைண்ட் சொல்றேன். பண்ணாங்கன்னு சொன்னாங்க. அந்த 4 பேர் யாருன்னு உங்ககிட்ட ஏதாவது வந்திருக்கான்னு கேட்கறேன். எனக்கு வந்தது இல்லைங்க. நான் உள்ள எனக்கு இப்போ இது நீங்க சொல்லிதான் எனக்கே அது ஃபீல் ஆகுது. நான் என்ன கேட்கிறேன், அந்த பொண்ணுங்களுக்கு நான் நிறைய விஷயத்துல நிறைய இடத்துல அவரை திட்டிருக்கேன். ஓப்பனா அவர் ஃபேஸ் டு ஃபேஸ் பாருங்க திட்டிருக்கேன். செருப்பே காட்டிட்டாங்க. அந்த மாதிரி பண்ணிட்டு போக வேண்டியதானே அந்த பொண்ணுங்க. ஏன் அவர் முன்னாடி அவருக்கு இடம் கொடுத்து சிரிச்சு பேசிட்டு பின்னாடி போய் ஏன் கம்ப்ளைண்ட் பண்ணணும்? ஏன்னா மக்களுடைய புரிதல்ல அவருக்கு ஃபாலோவர்ஸ் இருக்குன்னு வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க நம்புறாங்க. அவருக்கு வந்து கைத்தட்டுகள் அவருக்கு வருதுன்னு நம்புறாங்க. அதனால அந்த கேர்ள்ஸ் எல்லாம் அவர் முன்னாடி இப்படி இருந்துட்டு அதே போல உமன் கார்டை தூக்குனா உங்க ஃப்ரெண்டுக்கு நடந்தது நாளைக்கு அவங்களுக்கு நடக்கும்னு அவங்க நம்புறாங்கன்னு நான் நினைக்கிறேன். எந்த மக்கள் நினைக்கிறோம். பூர்ணிமா அவர்கள் ரெட் கார்டு தூக்குனாங்கல்ல, ஒரு பிரச்சனை நடந்துச்சுல, அவங்க இன்னைக்கு வரைக்கும் இன்டர்வியூ தரல. ஸோ அந்த இதுதான் அவங்களுக்கும் நேர்ந்துருமோன்னு ஒரு பயத்தில் இருக்கலாம்ல. அது அப்போ எனக்கு தெரியலங்க. நான் இருந்திருந்தேன்னா நான் அவர்கிட்ட எனக்கு அவர் என்கிட்ட லிமிட் தாண்டி வரல, அவர் என்கிட்ட லிமிட் தாண்டி போற மாதிரி இருந்துச்சுன்னா நான் ஸ்ட்ரைட்டா சொல்லிடுவேன், கலாய்ச்சிருவேன். அட்லீஸ்ட் கோவமா சொல்லனாலும் கலாய்க்கிற வகையிலையாவது நான் சொல்லிடுவேன், இதெல்லாம் ஒர்க் அவுட்டே ஆகாது, வராதிங்க அப்படின்னு. ஏன்னா அவர் எல்லார்கிட்டையும் பண்ற விஷயம் தான். அவங்க ஏன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்போ பிடிக்கலன்னு ஒரு அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுற கேர்ள்ஸ் அது அப்பவே அவருக்கு நேராகவே சொல்லி திட்டிட்டு அவர் அமைதியாக போயிடுவாரு. சீரியஸா கண்டிப்பா கேட்க போறோம். இது ஏன் பின்னாடி போய் அந்த கேர்ள்ஸ் வந்து சபரி கிட்ட எஃப்ஜே கிட்ட போய் நாட்டாம வாட் இஸ் திஸ் கூல் சபரி இதெல்லாம் என்னால எனக்கு கூல் சபரி எனக்கு தெரியலங்க. இது ஓகே இப்படி காட்டுறத வச்சு மக்களுக்கு அது பேடா சேஃப் இல்லாம ஃபீல் ஆகலாம். ஆனா உள்ள இருந்து அந்த மாதிரி எங்களுக்கு வந்து அந்த தாட்ல இருக்கும்போது இல்ல அவர் சேஃப் அப்படின்னு ஆதிரியை சொல்லும்போது நான் தாங்க அங்க வாழ்ந்திருக்கேன், மக்கள் வெளியில தான் இருக்காங்க. உங்க பெர்ஸ்பெக்டிவ்ல நீங்க சொல்றீங்க, என் பெர்ஸ்பெக்டிவ்ல எனக்கு உங்களுக்கு அவர் சேஃபா இருந்திருக்கு. ஓகேவா? சேஃப் இல்லாத மாதிரி எனக்கு ஃபீல் ஆகல. ஓகே சூப்பர். அதுதான் நான் சொல்றேன். உங்களுக்கு அந்த 4 பொண்ணுங்கள்ல சுபிக்ஷா ஒரு பொண்ணா கூட இருந்திருக்கலாம், எனக்கு தெரியல. சுபிக்ஷாக்கு இந்த கண்டென்ட்டே தெரியாது. ஓகே, இந்த வீடியோ சுபிக்ஷா நாளைக்கு வெளில வந்து நான் காட்டும் போது அவங்க என்ன ரியாக்ட் பண்றாங்கன்னு மக்கள் பார்ப்பாங்க. பாப்போம். சோ எனக்கு நீங்க சொல்ற மேட்டர் அது நான் பார்க்கல. சோ எனக்கு ஐடியா இல்ல. இந்த ஷோ அப்படின்றது சமுதாய புரோட்டோடைப், அதாவது சோஷியல் புரோட்டோடைப் அப்படின்னு சொல்லி தான் எங்களை நம்ப வச்சிருக்காங்க. அப்ப நாங்க இதை சமுதாயத்தோட லிங்க் பண்ணி தான் பார்த்து ஆகணும். இது சமுதாயத்துல பாதிப்பு ஏற்படுத்துமா அப்படின்னு நாங்க பார்ப்போம். இது உங்க வாழ்க்கை, இது 2 பேரோட தனிப்பட்ட வாழ்க்கைலாம் எங்களுக்கு பார்க்க தெரியாதுங்க, மன்னிச்சிருங்க. ஓகேவா? ஸோ இப்போ அது ஒரு இதெல்லாம் ஒரு பக்கம். திவாகர் முடிஞ்சு போச்சு, சாப்டர் முடிஞ்சு போச்சு. ஓகே, இப்போ அடுத்து முக்கியமான சாப்டருக்கு வருவோம். கமருதீனுக்கும் உங்களுக்கும் எத்தனை ஜென்மத்து பகை? அது சொல்லுங்க, மக்களுக்கு தெரிஞ்சே ஆகணுமா? எங்களுக்கு தெரிஞ்சே இன்னொரு பிரச்சனை எங்களுக்கு என்னன்னா, எந்த பெண் வீட்டுக்குள்ள போனாலும் இவங்க கமருதீனோட எக்ஸ், இவங்க கமருதீனோட எக்ஸ் அப்படின்னு சோசியல் மீடியா ஃபுல்லா பரவுது. சோசியல் மீடியாவை என்ன பண்ணலாம்? அதாவது அவங்களோட நடித்த ஒரு பொண்ணை பேரை போட்டு ஃபர்ஸ்ட் சொன்னாங்க. அப்புறம் நீங்கள் உள்ளே போய் அந்த பேசின கண்டென்ட்டில் நீங்கள் அவங்க பர்சனலாக பேசுகிறீங்க. அந்த கண்டென்ட்டில் ஆதிரை தான் கமருதீனோட எக்ஸ்கல் பண்ணுன்னு சொல்கிறாங்க. 2 பேர் ஒரே சீரியல் நடிச்சாங்கன்றாங்க. இப்போ ஒரு வைல்டு கார்டு உள்ளே போகிறாங்க திவ்யா கணேஷ், அவங்களும் கமருதீனோட எக்ஸ்கல் பண்ணுறாங்க. இல்லை, எங்களுக்கு புரியலை, எங்களுக்கு சத்தியமா இது புரியல. அது என்னோட டயலாக் ஆச்சு, நீங்க ஏன் சொல்றீங்க? 6 வருஷமா சொல்லிட்டு இருக்கோம். சொல்லுங்க. எனக்கு புரியலங்க. The world wants to know. சொல்லுங்க. எனக்கும் அவருக்கும் வெளியில் இருக்கும்போதே ஒரு சின்ன இஷ்யூஸ் நடந்திருக்கு செட்டில். நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், பஞ்சாயத்து, அது நான் ஜென்ரலாக நடக்கிறது. 2 பேர்த்துக்கு செட் ஆகலைன்னா நடக்கிறது. உள்ளே போய் அது சொல்லணும் அப்படின்னு நினச்சிட்டு நான் உள்ளே போகல. ஓகேவா? சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலையாக எனக்கு அது ஃபீல் ஆச்சு. அவர் ஏதோ அரோராவை வச்சு ஒரு கண்டென்ட் கொடுக்க ட்ரை பண்ணுறாருங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. நான் பார்த்த வரைக்கும் ஒரு பர்சனை எப்படி எனக்கு தெரியுமோ அதை வச்சு தானே நான் ஒன்று டிசைட் பண்ண முடியும். ஸோ நான் அதை நினச்சி மக்களுக்கே தெரியணுங்கிற மைண்ட் செட்டில் நான் அதை சொல்ல. அந்த பொண்ணுக்கு ஒரு ஐ ஓப்பனாக இருக்கட்டுமே, நான் அவளுக்கு ஜென்ரலாக வெளியில் என் ஃப்ரெண்டு ஒரு தப்பான இடத்துக்கு போனோன்னா பார்த்துருந்து கொடின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி. நீங்கள் சொன்னதை எங்களுக்கு காட்டவே இல்லை. அவர் பிரச்சனை பண்ணதுக்கு அப்புறம் தெரியும். அது நான் பார்த்தேன். அவரு தான் ஆக்சுவலி வெளிப்படையா வந்து பெருசா அது பண்ணி ஊர் மக்கள் எல்லாத்துக்கும் காட்டுறது. அது பண்ணிருக்க வேண்டாம் அப்படின்றது எங்களுடைய தாழ்மையான கருத்து. ஓகே, எனக்கு அந்த சிச்சுவேஷன்ல அந்த பொண்ணுக்கு அதை சொல்லணும்னு தோணுச்சு. அதனால அந்த பொண்ணு உங்க ஃப்ரெண்டா இருக்கு, அந்த ஃப்ரெண்டை காப்பாற்றணும் உங்களுக்கு தோணி இருக்கலாம். அந்த பொண்ணு அப்ப எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட் கூட இல்ல, ஒரு பொண்ணு. ஸோ அவர் ஏதோ ஒன்று ட்ரை பண்றாரு. மேபி அது வந்து ரொம்ப நாளைக்கு நிலைக்கக்கூடியது இல்லை, அது எனக்கே தெரியும். எல்லாரும் அடல்ட் மாறா. பட் இருந்தாலும் எனக்கு அது அவகிட்ட சொல்லணும்னு தோணுச்சு. அதனால ஜென்ரலாக அவகிட்ட ரொம்ப மெதுவாக அவகிட்ட சொன்னேன் நான் அதைய.
அது அவ போய் அங்க சொல்லி அது இவ்வளவு பெருசாகுங்கிறது நான் ஆனா expect உங்களுக்கு பண்ணல. சப்போர்ட்டா தான் நின்னாங்க அரோரா அந்த விஷயத்துல. ஏன்னா வேற வழி இல்ல. அவ வந்து நான் அவளை ட்ரஸ்ட் பண்ணி சொன்னதுங்கிறது இவன் உடைச்சிட்டான்ல, அந்த பொண்ணு வேற ஒண்ணும் பண்ண முடியாதுங்க. ஓகே. கமருதீன் அவர்கள் ஒரு கதையை சொல்லிட்டு இருக்கார். ம். அந்த கதை சொல்லிட்டு இருக்கும்போது நீங்க ஒரு லிப் ஆக்ஷன் பண்றீங்க ம். அப்படின்றீங்க. ம். அதுக்கு அர்த்தம் என்ன? அந்த எக்ஸ் மேட்ரை இங்க வந்து பேசணுமா, இதெல்லாம் தேவையா? அதுதானே, ஏன்னா அது ரொம்ப ஸ்பெகுலேஷன்லாம் போயிட்டு இருந்துச்சு. இல்ல இல்ல, ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு எக்ஸ் மேட்டரையே நீ சொல்ல வேண்டாம். எதுக்கு தேவையில்லாம அவங்களையும் இழுத்து இந்த இடத்துல எதுக்கு ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அது நான் ரொம்ப நேரமா அவரை பார்த்துட்டே இருக்கேன். என்னை பார்த்தாருன்னா சொல்லாதீங்கன்னு சொல்லலான்னு நான் அவரை பார்த்துட்டே இருக்கேன். ஆனா அவர் என்னை பார்க்கவே இல்லை. நான் மட்டும்தான் உட்காந்து இது தேவையா அப்படின்னு ரியாக்ஷன் கொடுத்துட்டு உட்காந்துட்டு இருந்தேன். அது முடிஞ்சு கட் பண்ணி அவர் எந்திரிச்சு வந்தோடனே நான் போய் அவர் அடிச்சிருப்பேன். இதெல்லாம் தேவையா, எதுக்கு இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஸோ அதை பார்த்தாங்க. கிளாரிட்டி கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்தோம். நான் அதெல்லாம் வீடியோ ரெஃபரன்ஸே காட்டணும்னா நீங்களே ஆன்சரை சொல்லிட்டீங்க. சரி, ஓகே. லாஸ்ட்டாக ஃபைனல் கொஸ்டின். விஜய் பார்வதி ப்ரொமோவதியா இருக்கிறதுக்காக பண்ணுறாங்களா, இல்லை விஜய் பார்வதி பண்ணுறது உங்களுக்கு சந்தோஷமா இருக்கா? ப்ரோமோக்காக பண்ணுறாங்க, லைக் கண்டென்ட்காக தான் பண்ணுறாங்க நிறைய விஷயங்கள். ஆனால் அவங்களுக்கான கேமை தான் அவங்க விளையாடுறாங்கங்கிறது இப்போ ஒரு 2-3 நாள் நான் பார்த்து கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங். அவங்க ஏன்னா அவங்க தனியாக போய் உட்காந்து பேசுறதுலாம் உள்ளே இருக்கும்போது எனக்கு தெரியாதுல்ல அவங்க என்ன பேசிக்கிறாங்கன்னு. இப்போ இந்த 2 நாளாக தான் நான் பார்த்துட்டு இருக்கேன். அவங்களோட கேமை அவங்க ஒரு ஸ்டைலில் விளையாடுறாங்க. அதுக்கு எந்த அளவுக்கு கண்டென்ட் கொடுக்கணுங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இந்த கேமே எப்படிங்கிறது அவங்களுக்கு ப்ராப்பராக தெரிஞ்சிருக்கு. ஸோ எங்கே எது பண்ணால் ரெஜிஸ்டர் ஆகும், எப்படி பண்ணால் நம்ம லைம் லைட்லேயே இருப்போங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சு. சூப்பர் சூப்பர். அது ஸோ எங்களுக்காக ப்ரோவோக் டிவி நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும்னு நினச்சேன். கேளுங்க. அந்த நான் சொல்லாத தற்குறி மக்களுங்கிறத நீங்க தானே கிளப்பி விட்டது. அதான் மறுபடியும் சொல்ல வரேன். தற்குறி மக்கள் அப்படின்றது தற்குறி, நான் ஆல்ரெடி என்னுடைய ஸ்பேஸில் அதை நான் பதிவு பட்டிருப்பேன். தற்குறி அப்படின்னா புரிதல் இல்லாதவர்களை தான் தற்குறி என்று கூறுவார்கள். ஓகே, அதுதான் தமிழோட அர்த்தம். ஓகே, ஏன் ஸ்லாங்ல தான் நான் அதை சொன்னன்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அப்படி மென்ஷன் பண்ணியிருக்கேன். என்னுடைய அடுத்த நாள் ரிவ்யூலையும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். கேள்வி கேட்கும் போது மென்ஷன் பண்ணியிருக்கேன். அது என்னுடைய ஸ்லாங். இல்லையே, நீங்க கேள்வி கேட்ட வீடியோ நான் பார்த்தனே, அதுல அப்படி இல்ல. கேள்வி கேட்ட வீடியோக்கு அப்புறம் அது ஒரு இதா பண்ணி என்ன டேக் பண்ணி கேட்கும்போது அது என்னுடைய ஸ்லாங். இதை ஸ்பேஸ்ல மென்ஷன் பண்ணியிருக்கேன், இதுல பண்ணியிருக்கேன். எனக்கு கூறியவர்களும் தற்கூறின்ற வார்த்தையை பயன்படுத்தலாம். நான் கூட நீங்க அந்த அன்னைக்கு வந்திருந்தீங்களோ, நான் எவிக்ட் ஆகிற அன்னைக்கு நீங்க நான் பேசாதது நீங்க பார்த்துட்டு வந்து நீங்க சொல்லியிருக்கீங்களோன்னு நினைச்சிட்டேன். அன்னைக்கு வந்தவர்கள் எனக்கு சொன்னதும் ஒன்று இருக்கு, அவர்களும் எனக்கு அந்த வார்த்தையை சொல்லலை, அதையும் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகே, ஆனா அன்னைக்கு நீங்க அப்படிதான் சொன்னீங்கன்ட்டு நான் வாயை திறக்கிறதுக்கு முன்னாடி சோஷியல் மீடியாவில் பரவன செய்தியாகவும் அது இருந்துச்சு. ஒன்று, ஓகே, அதுக்கான ஆதாரமும் நான் போட்டிருக்கேன். ஒன்று. இரண்டாவது என்ன விஷயம் அப்படின்னா, நான் மட்டும் கிடையாது, நான் சொல்கிறதுக்கு 5 ஹவர் முன்னாடி இன்னொரு யூடியூபரும் அதை டைட்டிலாகவே வச்சு போட்டிருந்தார். நீங்கள் பார்த்துக்கிங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? எங்களுடைய புரிதல் படி மக்களுக்கு புரிதல் இல்லை என்று கூறுபவர்கள் தற்குறி தான். மக்களை தற்குறி என்று தான் கூறுகிறார்கள். ஜோ மைக்கேல் தான் அதை சொல்லியிருக்காரு. ஓகேவா? அதை நான் சொல்கிறேன். நான் இப்பவும் சொல்கிறேன், எங்களுக்கு எந்த பயமும் இல்லை. மக்களுக்கு புரிதல் இல்லைன்னு யாரும் சொல்ல வேணாம். மக்கள் அவ்வளோ முட்டாள்கள் இல்லைன்றது தான் என்னுடைய கருத்து. அதை தான் உங்களுக்கும் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஓகே மக்களே, ஸோ ப்ரோவோக் டிவி மக்களே, ஸோ இன்னைக்கு ஆதரை அவர்கள் நம்ம கூட இணைந்து எல்லா கேள்விக்கும் டான் சொல்லிட்டாங்க. ஸோ அண்ட் ஆதரை அவர்கள் மென்மேலும் வளர ப்ரோவோக் டிவி சார்பாகவும் ஜோ மைக்கேல் சார்பாகவும் வாழ்த்துக்கள். நன்றி வணக்கம். நன்றி. பிக் பாஸ் ஜோ மைக்கேல் உங்க ப்ரோவோக் டிவியில் எவ்ரிடே நைட்டு 10:30 மணிக்கு அவங்க என்ன வேணா பண்ணட்டும், அவங்க முகத்திரையை நாம இங்கே சிறப்பாக கிழிப்போம்.